அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிற இதற்கு சோதனைகளை ஜெயிக்க. தேவ பிள்ளைகளுக்கு பலவிதமான சோதனைகள் உண்டு. சோதனைகளுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. படிப்போ பணமோ வசதியோ வயசு வித்தியாசமே கிடையாது சோதனைக்கு. இப்ப சோதனை எல்லாருக்கும் உண்டுங்க. இயேசுநாதரும் சோதிக்கப்பட்டார் இல்லைங்களா? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆக சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாராம். ஆண்டவருக்கு அந்த சோதனை 1-2 கிடையாதுங்க. அப்படி எல்லாருக்கும் சோதனை உண்டு. சோதனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது நமக்கு சோதனை வேணும். தேவன் சோதனை அனுமதிக்கிறார். ஏன்னா நம்ம ஆவில பலப்படுத்துவதற்காக. காட்டுல மரங்கள் இருக்கிறது. இந்த நல்ல ஸ்ட்ராங்கான மரத்திலான ஒரு டூல் செய்யறதுக்கு ஒரு தேர்ந்த ஒரு தச்சன் எந்த மரத்தை செலக்ட் பண்ணுவான்னு நினைச்சீங்கன்னா, காட்டுல இருக்கிற எல்லா மரத்தையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த காட்டுல தனியா இருக்கும் சில மரங்கள். அந்த தனியா நிக்கிற மரத்தை தான் செலக்ட் பண்ணுவாரா. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மரங்களை விட தனியாக நிற்கிற மரம் தான் பலமா இருக்குமா. எப்படின்னா, அந்த மரம் 4 பக்கமும் காற்றும் புயலும் பலமாய் அடித்து அடித்து அது உறுதியா வளர்ந்துருக்குமா. அதனால தனியா இருக்கிற அந்த மரத்தை எடுத்து தான் டூல் செய்வாங்க. ஸ்ட்ராங்கான டூல்னா அப்படித்தான். நம்ம வாழ்க்கை அப்படித்தாங்க. பல விதமான காற்று அடித்து அந்த மரத்தை பலமுள்ள மரமா மாற்றுறது மாதிரி ஆண்டவர் அநேக நேரத்தில் பலவிதமான சோதனைகளை பாடுகளை நமக்கு அனுமதித்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவர் பலப்படுத்துறார். ஆக சோதனைகள் நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை திடப்படுத்துவதற்காக, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, பரிசுத்தத்திலே வளர்வதற்காக, இப்படி பலவிதமான சோதனைகள் நமக்கு உண்டு. அந்த சோதனைகளை ஜெயிக்கணும்னா அதை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கணும். அதான் சொல்றேன், நான் உங்களோடு இருக்கிறேன், எப்பேற்பட்ட சோதனையும் ஜெயிக்கக்கூடிய பலத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். குடும்பத்துக்கு விரோதமா, நமக்கு விரோதமா எந்த போராட்டம் வந்தாலும் சரி, கர்த்தர் இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அதை ஜெயிக்கக்கூடிய பலத்தை நான் தருவேன். நீங்க தோற்று போக மாட்டீங்க. நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.